இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நல்லா வாய் நிறைய மாப்பிளன்னு கூப்பிட்டு வீட்டு நடுவுல உட்கார வச்சு தம்பி எப்ப ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட கேள்வி கேக்குற? அது இல்லடி, வீட்டுல மூத்த பிள்ளை இருக்கும்போது சின்ன பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு ஏதாவது குறை இருக்குமோன்னு ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசி என் தாய்டி இப்பெல்லாம் நினைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்னால இந்த லவ்வர்ஸ் எல்லாம் கிட வேணா, நீ கல்யாணம் பண்ணி வை. அதுவும் எனக்கு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணணும் சுத்தமா விருப்பம் இல்ல. அப்போ உனக்கு ஓகே தானே? தயவு செஞ்சு சேர்த்து வை. ஆண்டி, நான் ஒன்னு சொல்லணும். என்னப்பா? பாரதியோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறதுனால ஆமா, அவ பக்கத்துல இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருந்தா. ஓ அப்பா மாதிரி இருந்தா அவளை நல்லா பாத்துப்பா ஆண்டி. பாவா, நீ அப்பா மாதிரிலாம் அவளை பாத்துக்க வேணாம். என் பிள்ளைக்கு நல்ல புருஷனா இருந்தா அவளை பாத்துக்கிட்டா போதும், சரியா? சரி, வரேன் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வாங்க. கொஞ்சம் வழியை விடு. போ, உன் பொம்பளை வச்சுட்டு போய் அவுத்துட்டா. போ, வந்துட்டா. போறேன். பாரதி, பாரதி, தள்ளு. வாங்க மாப்ள, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? இல்ல ஆண்டி, பாரதி ஷாப்பிங் போலான்னு சொன்னா, அதான் அப்படியே கூட்டிட்டு போலான்னு. பாரதி, பாரதி, சொல்லு. ஏன் இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா. சரி, போலாம். போயிட்டு வரேன் ஆண்டி. போயிட்டு. பாய். நீ எல்லாம் ஒரு தாயாடி. எதுக்கடி இப்படி பேசுற? அப்புறம் லவ் பண்றாங்க ஓகே தான், அதுக்கு நீ எங்கனாலும் சுத்த விடுவியா? ஏய், இது என்ன அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தானே, அதான் சுத்திட்டு இருக்காங்க. என்ன இப்ப என்ன லவ் பண்ணா என்ன, அதுக்கு நோ முன்னாடியே சுத்த விடுவியா? அப்படி இந்த பாரு, அதுங்க 10 வருஷமா லவ் பண்ணுதுங்க. நமக்கு தெரியாம எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்குங்களோ, இது என்ன பெரிய விஷயமா? ஊருக்கு என்ன பேசுவோம், பிள்ளை பத்தி தான் தப்பா பேசும். நீயே போன்னு அத பத்தி யோசிக்காதடி. அவ ஏதோ திங்ஸ் வாங்கணும்னு சொல்றா. ஆட்டோல போனா ஆட்டோ காசு யாரு கொடுப்பா? அவன் கூட தானே போறா. காசு மிச்சம் தானே நமக்கு. சும்மா புரியாம பேசிட்டு இருக்க. இதனால தான் அப்பா ஃபாரின் போயிட்டார். நீ தான் தண்டம் போ. என்ன இப்பவா? சரி போதுமா? என்ன பத்தாதா? சரி இரு. எந்திரி. என்னடி பண்ணிட்டு இருக்க? என் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா இருக்கும்போது இப்படிதான் கொடுத்துட்டு இருப்பியா? ஏய், நல்லா லவ் பண்ணும்போதே கொடுப்பேன். அப்பவே உனக்கு நான் பயந்தது இல்ல. இப்போ நாங்க கல்யாணமே பண்ணிக்க போறோம். என்ன வேணா பண்ணுவேன். ரொம்ப ஆடாதடி. எங்களுக்கும் மேரேஜ் ஒண்ணு நடக்கும், அப்ப நாங்களும் இப்படி கொடுப்போம். அப்படியா? சரி கொடு.